தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என கூறியிருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் 2026 தேர்தலில் தாம் கூறும் கூட்டணியே அமையும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்க மகளிர் மாநாடு பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. தொடக்கத்தில் மழை பெய்ததால் மாநாட்டு பந்தலுக்குள் தண்ணீர் புகுந்தது. ஏராளமான தொண்டர்கள் தலையில் சேர்களை வைத்துக் கொண்டு இருந்தனர். மழை ஓய்ந்து மாநாடு தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் மகளிர் பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டும், கர்ப்பப்பை மார்பக புற்றுநோய்களுக்கு இலவச சிகிச்சை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் சிறப்புரையாற்றிய ராமதாஸ் 2026 தேர்தலில் தாம் கூறும் கூட்டணியே அமையும் என்றும் வேறு யார் பேச்சையும் பாமகவினர் கேட்க வேண்டாம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அருமையான வார்த்தை. 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்று 3 தினம் சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட வேணாம், கேட்கவே வேணாம். நீங்கள் காது கொடுத்து கேளாதீர்கள். நான் சொல்லுவது தான் நடக்கப் போகிறது என்பதையும் சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசிய ராமதாஸ் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முதலமைச்சர் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு, இதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு கோரிக்கை விடுக்கிறேன். அதை செய்து சமூக சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாநாடு முடிந்து கிளம்பிய ராமதாஸிடம் யாருடன் கூட்டணி வைப்பீர்கள் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ள பொதுக்குழு கூட்டத்தில் அது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.